குவாலிஃபயர் டூவில் என்ன எதிர்பார்க்கலாம்? மும்பை ஜெயிக்குமா இல்லை பிபிகேஎஸ் மும்பையை கவிழ்க்குமா? ஸ்டாட்ஸ் என்ன சொல்கிறது? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. மும்பை பிபிகேஎஸ் அணிகள் இன்னைக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய பிஎம் ஸ்டேடியத்தில் மோத இருக்கிறாங்க. குவாலிஃபயர் 2 போட்டியில் குவாலிஃபயர் 1ல் ஒரு மோசமான தோல்வி அடைஞ்ச நிலையில் பிபிகேஎஸும், எலிமினேட்டரில் ஒரு சூப்பரான வெற்றியை த்ரில்லிங் மேட்ச்சில் பெற்ற நிலையில் மும்பையும் வந்து இந்த ஆட்டத்தில் களமிறங்க இருக்கிறாங்க. லீக் ஸ்டேஜில் இவங்க 2 பேரும் ஒரு முறை தான் மோதினாங்க. ஆட்டம் எண் 69. அந்த ஆட்டத்தில் மும்பை சார்பாக சூரியகுமார் யாதவுடைய அரை சதமும், பும்ராவுடைய எக்கனாமிக்கல் பவுலிங்கையும் தவிர மும்பைக்கு எதுவுமே பாசிட்டிவ் கிடையாது. வேற பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் சீம் பவுலரான ஹர்ஷதீப் சிங், ஸ்பின்னர் ஹர்ப்ரீத் பிரார், இளம் வீரரான விஜயகுமார் வைஷக்கு, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரியன்ஷாரியா மற்றும் ஜாஷ் இங்கிலீஷோடைய அற்புதமான தரமான அதிரடி அரைசதங்கள், ஸ்ரேயஸ் ஐயருடைய பக்காவான ஃபினிஷ்னு சொல்லி ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ். அதை விட முக்கியமாக ஸ்ரேயஸ் ஐயருடைய பக்காவான ஸ்கெட்ச் போட்ட கேப்டன்சி, இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே பிபிகேஎஸ்க்கு சாதகமாக அமைஞ்சு. இப்படி இருக்கிற சூழலில் குவாலிஃபயர் 2ல் மீண்டும் ஒரு முறை பிபிகேஎஸ் மற்றும் எம்ஐ அணிகள் மோத இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் குவாலிஃபயர் 2 அப்படின்னு சொன்னாலே இந்த 2 அணிகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் 2014 குவாலிஃபயர் 1ல் கேகேஆர் கிட்ட உதவாங்கி குவாலிஃபயர் 2ல் வந்து நின்றுருந்தாங்க. சிஎஸ்கே கிட்ட ஒரு பெரிய ஸ்கோரை அடித்து அதை 24 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மீண்டும் ஃபைனலுக்கு போய் கேகேஆர்ட்ட தோற்று ரன்னர்ஸ் அப் ஆனாங்க பிபிகேஎஸ். அது தவிர்த்து இப்போ தான் மீண்டும் குவாலிஃபயர் ரவுண்டுக்குள்ளவே வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு முறை கூட பிபிகேஎஸ் எலிமினேட்டர் ரூட்டில் குவாலிஃபயர் 2 ரீச் பண்ணதே கிடையாது. வேற மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 முறை குவாலிஃபயர் 2 அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. 2011 குவாலிஃபயர் 2ல் ஆர்சிபிகிட்ட தோற்று எக்ஸிட் ஆனாங்க. 2013 குவாலிஃபயர் 1ல் சிஎஸ்கே கிட்ட தோற்று, குவாலிஃபயர் 2ல் ராஜஸ்தானை ஜெயிச்சு மீண்டும் ஃபைனலில் போய் சிஎஸ்கேவை ஜெயிச்சு கப்பு வாங்கினாங்க. 2017 ஆர்பிஎஸ் கிட்ட குவாலிஃபயர் 1ல் தோற்று, கேகேஆரை குவாலிஃபயர் 2ல் ஜெயிச்சு ஆர்பிஎஸ் கிட்ட ஃபைனலில் போய் கப்பு வாங்கினாங்க. அதுக்கு பிறகு 2023 எலிமினேட்டரில் எல்எஸ்ஜியை 81 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2ல் ஜிடி கிட்ட உதவாங்கி வெளியே போனாங்க. ஸோ 2 வின் மற்றும் 2 லாஸ். அதே எலிமினேட்டர் ரூட்டில் வந்து ஒரு முறை கூட மும்பை ஃபைனலுக்கு போனதே இல்லைன்றது தான் வரலாறு. அதை திருத்தி எழுதுறாங்களான்றதை பார்க்கணும். ஓவரால் ஹெட் டு ஹெட்டை பார்த்தோன்னா மும்பையுடைய கைதான் ஓங்கி இருந்திருக்கு. 32 ஆட்டங்கள் ஆடி இருக்கிற இந்த 2 அணிகளில் 17 முறை மும்பை இந்தியன்ஸும் 15 முறை பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அகமதாபாத் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அகமதாபாத்தில் பேட்டிங் பஸ்ஸில் ஆடின ஆட்டங்களில் 21 போட்டிகள்லையும் பேட்டிங் செகண்ட் ஆடின அணிகள் 21 போட்டிகள்னு சொல்லி சரிசமமாக 50% ரெக்கார்டோட இருக்கிறாங்க. இப்படி அட்டகாசமான ரெக்கார்டோட இருக்கிற இந்த 2 டீம்ஸும் இப்படி ஒரு பயங்கரமான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி வென்யூக்குள்ளே மோத இருக்கிறது உண்மையாகவே பயங்கரமான ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு இடமே கிடையாது. இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹர்ஷதீப் சிங் வர்சஸ் மும்பையுடைய டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக டெத் ஓவர்ஸ்லேயும் ஹர்ஷதீப் சிங் வந்து மும்பையை சேலஞ்ச் பண்ணுவார். அதுவும் லெஃப்ட் ஆர்ம் சீமஸ்க்கு அகேன்ஸ்டாக ரோஹித் சர்மாக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது அப்படின்றது உலக அறிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கிற சூழலில் ஹர்ஷதீப் சிங் தன்னுடைய கைவரிசையை காட்டி மும்பையுடைய டாப் ஆர்டரை கட்டி போடுவாரான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டும் அப்படியான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுக்கிற ஒரு நேக் உள்ள பவுலர். இது வரைக்கும் 32 முறை ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து ஒரு ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு. இந்த ரெக்கார்டு கிட்ட கூட யாராலையும் வர முடியல அப்படின்றது தான் ஸ்பெஷலான விஷயம். ப்ளஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, இவருடைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நியூ பாலில் விக்கெட் எடுப்பார், மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுப்பார், எண்ட் ஓவர்ஸ்லேயே விக்கெட் எடுப்பார். முக்கியமான விஷயம் இவருடைய எக்கானமி ரேட் தான். 6.5க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டில் இவருடைய எக்கானமி ரேட்லால் நிறைய டீம்ஸை இவருடைய பவுலிங்கில் அச்சுறுத்தியே இருந்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக பஞ்சாப் ஆல்ரவுண்டரான மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கிட்ட இவருடைய ரெக்கார்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டோய்னிஸ் இவருக்கு எதிராக அடிச்சிருக்கிறது 34 பந்தில் 25 ரன்னு, 3 முறை அவுட்டாக இருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் 77 மற்றும் ஆவரேஜ் 9.33. அப்படியே மும்பை வர்சஸ் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி தலைகீழ வந்தோம்னு சொன்னால், சூரியகுமார் யாதவ் வர்சஸ் யுஸ்வேந்திர சாகலுக்கு எதிராக இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 116, ஆவரேஜ் 27. 77 பாலில் 81 ரன் தான் அடிச்சிருக்கிறார். 3 முறை யுஸ்வேந்திர சாகல் சூரியகுமார் யாதவை வீழ்த்தியிருக்கிறார். இது வரைக்கும் உள்ள ரெக்கார்ட். இந்த வருஷம் உள்ள ரெக்கார்டு என்ன அப்படின்றத போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸ்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை லெக் ஸ்பின்னர்ஸ் மற்றும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை கட்டங்கட்டியே வெளுத்திருக்கிறார். அவரை ஃபால்டர் பண்ணி விக்கெட் எடுத்த ஒரே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாய் கிஷோர் மட்டும்தான். லீக்ல ஒரு முறையும் குவாலிஃபயர் 1ல் எலிமினேட்டரில் ஒரு முறையும் சொல்லி 2 முறை சாய் கிஷோர் மட்டும்தான் சக்சீட் ஆகிருக்கிறாரு. மற்ற எல்லா லெக் ஸ்பின்னர்ஸையும் ஸ்கை அடித்து பொழந்திருக்கிறாரு இந்த சீரீஸில். அப்படி இருக்கிற சூழலில்
மீண்டும் ஒரு முறை சாஹல் வர்சஸ் ஸ்கை அப்படின்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் வருமானதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த டோர்னமெண்ட் சாகலுக்கு ஒரு மறக்க வேண்டிய ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஸ்கையை பொறுத்த வரைக்கும் 673 ரன்களோட பயங்கரமான ஹையில் இருக்கிறார். இப்படி இருக்கிற சூழலில் ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட இந்த ஒரு மேட்ச்குள்ளே சஹல் வருவாரா, இல்லை அவங்களுடைய கோ டு மேனா இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்பின்னில் கலக்கிட்டு இருக்கிற பிராரே வச்சுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். சஹலை ஸ்கைக்காக கொண்டு வருவாங்களா அப்படின்றது டவுட் தான். இருந்தாலும் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் வேல்யூ ஃபார் மணி இருக்குது அப்படின்றதுல மாட்டுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இந்த 2 டீம்ஸ் உண்மையிலேயே பயங்கரமான மேட்சப்ஸோடு இருக்கிறாங்க. இவங்களுடைய ரெக்கார்ட்ஸை பார்த்தோம்னாலும் பயங்கர டைட்டாக இருக்குது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத மேட்ச் டேயில் 40வது ஓவருடைய கடைசி பந்து போடும் வரைக்கும் தீர்மானிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சு பரபரப்பு பஞ்சம் இல்லாமல் பயங்கர ஒரு த்ரில்லராக தான் இருக்க போகுது அப்படின்றதுல நிச்சயமாக டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். குவாலிஃபயர் 2ல் உங்களுக்கு யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க? உங்களுடைய பெஸ்ட் பிக் ஆஃப் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஈதர் சைட், உங்களுடைய பெஸ்ட் பிக் ஆஃப் பவுலர் ஃப்ரம் ஈதர் சைட் இந்த குவாலிஃபயர் 2ல் யாராக இருக்க போகிறாங்க? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 7 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.